कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेरसमकल्मषम् गोष्पथीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नं वन्दे नीलात्मजम्। वीक्षावणे विजयकोटिविमानमध्ये वेदान्तमृग्यमभिनित्यमशेषदृश्यं उत्तापनासनसरस्तडपारिजातं श्रीवीरराघवमगं शरणं प्रपद्ये। अयत्नसङ्कल्पितसर्वलोक सर्गापवर्गस्तुतिसंविधानम् अनादिमध्यान्तमशेषनादं किङ्गेकनादं शरणं प्रपद्ये। இங்கே என்ன விசேஷம்னா, ராமாயணத்தை திரேதாயுகத்தில் எப்படி ராமன் நேரில் கேட்டாரோ அதே மாதிரி இங்கே ராகவன் சந்நிதியில் இந்த ரங்க மண்டபத்திலேயே இந்த மூலபாராயணம் நடக்கிறது. அதை சயன ராகவன் அனுபவித்து கேட்டுருக்கான். அயத்ன சங்கல்பித்தன்ட்டு இந்த பெருமாளுக்கு தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எத்தனமே இல்லாமல் ஒரு காரியங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் ராகவன் அப்படின்ற மாதிரி சாதிக்கிறார். அதே மாதிரி இந்த நவாக வால்மீகி மூலபாராயணமும் எந்தவித பிரயத்தனமும் இல்லாமல் தானே பெருமாள் ஏற்பாடு பண்ணிட்டு விசேஷமாக நடக்கிறது. திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ அஹோபில மடத்தினுடைய பரம்பரா மிராசைச் சேர்ந்த ஒரு திருக்கோவில். ஸ்ரீவைஷ்ணவ க்ஷேத்திரங்களில் ரொம்பவும் முக்கியமான திவ்ய தேசம். இந்த சந்நிதியில் நித்தியப்படி ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் அப்படிங்கிறது லோகக்ஷேமத்தை உத்தேசித்து பல காலம் தொடர்ந்து நடந்துட்டு வந்திருந்தது. சில காரணங்கள்னால நடுவில் அது தடைப்பட்டு போச்சு. அதை மறுபடியும் அந்த பாராயணம் லோகக்ஷேமத்தை உத்தேசித்து ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப க்ஷேமமாக இருக்கணுங்கிற உத்தேசத்தோட மறுபடியும் இன்றைக்கி அந்த ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை இன்றைக்கிலேருந்து ஆரம்பிச்சிருக்கா. இது நிர்விக்னமாக தொடர்ந்து நடக்கும். லோகத்தினுடைய சகல க்ஷேமங்களும் இதனால் நிச்சயமாக அபிவிருத்தியாகும். ராமாயணத்துடைய பெருமையை என்ன அப்படி கேட்டால், ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம். ஒவ்வொரு அக்ஷரமும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸுமே சாட்சாத் பகவத் ஸ்வரூபம். அப்பேற்பட்டதான பகவத் ஸ்வரூபமான அந்த ராமாயண மூலபாராயணம்ன்றது நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடியது. அதுக்காக லோகக்ஷேமத்திற்காக இங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராயணம் நடக்கணும், பெரிய பெரிய பண்டிதர்களை கொண்டு இந்த பாராயணம் நடக்கணும்னு பிரகிருத்தம், அதாவது இப்பொழுது ஸ்ரீமத் அஹோபில மடத்தில் எழுந்தளிக்கக்கூடிய ஸ்ரீமனோப ஸ்ரீ ரங்கநாத இந்திர மகாதேசிகன் ஸ்ரீமன் அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகளுடைய திவ்ய நியமனம், அவருடைய கட்டளை. இந்த பெருமாளுக்கு வீரராகவன் பேர். இந்த வீரராகவன்றதான பெருமாளுக்கு திருநாமத்தை சொன்னது யாருன்னா சாட்சாத் ராவணன்.
தம்மண்யே ராகவம் வீரம் என்று வீரராகவா என்று பெருமாளை ராவணனே வந்து கூப்பிட்டான். அப்பேற்பட்டதான ராவணனாலேயே மகிழ்ந்து கொண்டாடப்பட்டதான பெருமையுடைய வைத்திய வீரராக சுவாமியை வந்து சேவித்து தரிசனம் பண்ணி இந்த ராமாயண மூல பாராயணத்தில் எல்லாரும் கலந்துண்டு எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு ஸ்ரீ ராமபிரானையும் கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீரராக சுவாமியை நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம். धैर्युक्तः श्रूयतां नरः इक्ष्वाकुवंशप्रभवः रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यः धृतिमान् धृतिमान् वशी. வீரராகவனுக்கு ஸ்ரீமத் ராமாயணம் நித்தியப்படி சேவிச்சிட்டு இருந்தா. சில காலமாக நின்று போயிடுத்து. நான் சேர்ந்த உடனே பெருமாள் எனக்கு என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி வந்தது. அடியன் ஆச்சாரியன் ஸ்ரீவன் ஜோடகோப ஸ்ரீ ரங்கநாயகின் மகாதேசிகிட்ட பிரார்த்தித்தேன். உடனே ஸ்ரீமத் ராமாயணம் செய்விடான்னு அனுகிரகம் பண்ணியாச்சு. இதை இதோட நிறுத்த போகிறதில்ல, நித்தியபடி ஒரு சர்க்கமாவது சேவிக்கணும்னு சொல்லி ஏற்பாடுகள் கோவில் மூலமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு மகாசங்கல்பம் பண்ணி இதை ஆரம்பித்து 9 நாளைக்கும் என்னால் முடிஞ்ச இதை சமர்ப்பித்து தெய்வத்துக்கு இந்த கைங்கரியத்தில் நான் பங்கேற்றதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாரும் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா தெய்வ கைங்கரியத்தில் நான் ஈடுபடணும்னு நினைக்கிறேன். ಬಂಗಾರುಜು ಪುಲ ಬಾಮ ಪತಿ ಹಾರತಿ ಮೂರ್ತಿ ಮಧುಸೂದನು
ಅಂಗರಂಗ ನೀರಂಗುಣಿಗೆ ಮರಿಮಳರಂಗುಣಿಗೆ ಕೂರಿರಂಗುಣಿಗೆ ಕಾವೇರಿರಂಗುಣಿಗೆ ಅಂತರಂಗುಣಿಗೆ गत्वा तु समहात्मानं रामं सत्यपराक्रमम् अय्याचत् भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः तुमेव राजा धर्मज्ञ इति रामं वचोब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः नैतैचत्पितुरादेशात् राज्यं रामो महाबलः अदुके चास्य राज्याय न्यासं दत्त्वा पुनः पुनः निवर्तयामास ततः भरतं भरताग्रजः सकाममनवाप्यैव रामपादौ उपस्पृशन् कर्मनिवेशं च भरतागमनं तथा प्रसादनं च रामस्य पितुश्च सलिलप्रियां पादुकाभ्याभिषेकं च नन्दिग्रामनिवासनं दण्डकारण्यगमनं विराधस्य वधं
प्रयतो वृद्धो वदिष्ठो ब्राह्मणैः सह रामं रत्नमये पीठे दहदीतं यवेशयते प्रयतो वृद्धो वदिष्ठो ब्राह्मणैः सह रामं रत्नमये पीठे दहदीतं यवेशयते वामदेवश्च यावादिरथकाश्यपः आत्यायनस्तु यज्ञश्च गौतमो विजयस्तथा सुगन्धिना हरिरेण सहस्राक्षं पदवो वादवं यथा सुगन्धिना पदवो वादवं यथा रामाभिषेचनं पूजितश्चैव रामेण किष्किन्धां राविजत्पुरी विभीषणोऽपि धर्मात्मा सहचैर्नैरदर्शनैः राजा लङ्कां राजातिभीषणः निहतारिर्महायशाः राघवः परमोदारो राजपरया मुदा उवाच लक्ष्मणं रामो धर्मज्ञं धर्मवत्सलः आदिष्टधर्मज्ञमजातहे मां तां पूर्वराजाधुषिताम्बरेण तुल्यं मया त्वं पितभिर्भृताय मां यौवराज्ये धुरमुद्वहस्व सर्वात्मना पर्यनुनीयमानः यदा न सौमित्रिरुपैति यो माम् वाजपेयेन जातकृते अन्यैश्च विविधैर्यज्ञैः अयजत्पार्थिवात्मजः राज्यं दशसहस्राणि प्राप्य वर्षाणि राघवः तदाश्वमेधानाजग्रे तदश्वान् भूरिदक्षिणान् आयानुलम्बबाहुश्च महास्कन्धप्रतापवान् लक्ष्मणानुचरो रामः पृथिवीमन्वपालयत् राघवश्चापि धर्मात्मा प्राप्य राज्यमनुत्तमम् ईजे बहुविधैर्यज्ञैः सौहृदज्ञातिबान्धवैः न पर्यदेवन्विधवा न च व्यालकृतं भयं न व्यादिशं भयं वापि रामे राज्यं प्रशासते नित्यसुरभवल्लोकः नानस्तः कञ्चिदस्पृशत् न च स्म वृद्धा बालानां देशकार्याणि कुर्वते सर्वं मुदितमेवासीत् सर्वो धर्मपरो भवत् राममेवानुपश्यन्तः नाभ्यहिंसन्तरस्परम् आदन्वर्षं तथा पुत्रसहस्रिणः निरामयामि शोकाश्च
रामभूतं जगदभूत् रामे राज्यं प्रजासति रामो रामो रामयति प्रजानामभवन् सर्वाः रामभूतं जगदभूत् रामे राज्यं प्रजासति नित्यपुष्पा नित्यफलाः करवत्कन्दविमृताः काले वर्षे च पर्जन्यः सुखस्पर्शश्च मारुतः ब्राह्मणाः क्षत्रिया वैश्याः शूद्रा लोभविवर्जिताः प्रभुश्रेष्ठः श्रेष्ठो लक्ष्मण उच्यते श्रियश्च मुख्या सुखमुत्तमस्य कृत्वा शुभं काव्यमिदं महानुभं प्राप्नोति सर्वां सुविदार्थसिद्धिं कुटुम्बवृद्धिं धनधान्यवृद्धिं श्रियश्च मुख्या सुखमुत्तमस्य चक्रवर्ती जनोजाय सार्वभौमाय मंगलम वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मंगलम विश्वामित्रान्तरंगाय मिथिलानगरीपतेः पितृभक्ताय सततं भ्रातृभिः सह सीतया नन्दिताखिललोकाय रामभद्राय मंगलम जगदाकेतवादाय चित्रकूटविहारिणे देव्याय सर्वयमिनां धीरोदाराय मङ्गलं सौमित्रिणादिजानक्या जापबाणादिधारिणे तं देव्याय सदा भक्त्या स्वामिने मम मङ्गलं दण्डकारण्यवादाय आदाद्यनगरीं दिव्यामभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मङ्गलम् मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः तत्कृतायास्तु मङ्गलम् मङ्गलाराधनपरैर्मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः तत्कृतायास्तु मङ्गलम् ஸ்ரீ வீரராகவ பரபிரம்மணே நமஹ. சிவரே சிவனுடோப ஸ்ரீ ரங்கநாதரி நமஹ. தேசிகாய நமஹ. குரோதி வருஷம் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் 3, 2024 இன்னைக்கு திருவள்ளூர் வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தில் 9 நாட்கள் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீமத் ராமாயண நவாகம் மூலபாராயணம் பகவத் சாநித்தியத்திற்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் பிரகிருதம், அதாவது இப்பொழுது அஹோபிலோட ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் ஜிஆர் சுவாமியுடைய நியமனத்தின் பேரில் ரொம்ப விமரிசையாக 9 நாட்கள் நடைபெற்று இன்றைக்கி ராம பட்டாபிஷேகம் ராகவ பட்டாபிஷேகமாக அது முடிவுற்றிருக்கிறது. வசிஷ்ட வாமரேவாதிகள் எப்படி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலோ அந்த மாதிரி மூத்த பல பெரிய வித்வன்மணிகள் மகான்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு இன்றைக்கி ராகவனுக்கு ரொம்ப அற்புதமான சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடைபெற்றது. எல்லா ஜனங்களுக்கும் சகல லோக க்ஷேமம் உண்டாகணும், ராமாயண பாராயணத்தினுடைய மகிமை எல்லாருக்கும் போய் சேரணும், வைத்திய வீரராக சுவாமியை தரிசனம் பண்ணி ராமபிரானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் கோவில் சார்பத்திலையும் சிவன் அஹோபிலத்தினுடைய சார்பிலையும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.